இன்னைக்கு ஒரு ரீல்ஸில் இந்த மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாம்பழ சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் பாலை இந்த மாதிரி லைட்டாக மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் அப்படி இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா திரிஞ்சு வந்துடும் பால். நமக்கு நம்ம நார்மலாக பன்னீர்லாம் இந்த ப்ராசஸில் தான் பண்ணுவோம். அதே சேம் ப்ராசஸ் தான். இதை வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இனிப்பாகவும் இருக்கணும் மாம்பழம். இந்த மாதிரி உள்ள நல்ல மஞ்சளாக இருக்கிற மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல இனிப்பாக இருக்கும். புளிப்பு டேஸ்ட் வராது. இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட இந்த மேங்கோ மூஸ் ரெசிபிக்கு வெறும் 2 பொருட்கள் தான் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டாக பாலில் ரெடி பண்ண அந்த பன்னீர், அதுக்கப்புறமா இந்த மாம்பழம், இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மேங்கோ மூஸ் ரெடி ஆயிரும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக மேங்கோ பீசஸை கட் பண்ணி மேலே போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான மேங்கோ மூஸ் ரெடி.